உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. நீங்களும் வேலை தேடுறேன் கிடைக்கலங்கிறீங்க. நல்லா தேடி பார்க்கணும்னா எந்த நேரமும் சும்மா வீட்லயே இருந்தா வேலைக்கு ஆகாது. நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. பொள்ளாச்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு நல்ல வேலை தேடிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் கரை பணம் இருப்பாரு நினைக்கிற தெரியலையே. இதை எப்பவோ முடிச்சிருப்பாருடா. சொல்லுங்கண்ணே, இப்ப கூட ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கண்ணே. அவங்கள விரட்டுறதுக்கு நாங்க உதவுறோம். இப்போதைக்கு கோர்ட் என்ன வழி சொல்லுதோ அதான்ப்பா வழி. கோர்ட்ல இருந்து சம்மன் வந்தது, அதான்ப்பா நானும் வந்தேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. சரிண்ணே, இப்ப எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில தான்ப்பா இருக்கோம். இனிமேதான் என்ன பண்றதுன்னு பார்க்கணும் வேலை. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்கண்ணே. ஒரு சகோதரன்ட்ட கேட்கற மாதிரி கேளுங்கண்ணே, நான் செய்யறேண்ணே. செய்யணும்னு நினைக்கிறியாப்பா, அதுவே போதும். அண்ணே, அது வார்த்தைக்கு தானே உதவும், வாழ்க்கைக்கு உதவாது. கேளுங்கண்ணே, எது வேணாலும் கேளுங்கண்ணே. பரவாயில்லப்பா, நீ சென்னைக்கு வந்தா கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். வர்றதா? நான் வாரம் ஒரு முறை இளநீலோடு ஏத்திக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். இளநீலோடா? வாரத்துக்கு 10 லோடு நம்ம இளநீ தான் சென்னைக்கு போகுது. வாரத்துக்கு ஒரு முறை லோடு ஏத்திக்கிட்டு வர லாரியில நானே வந்து கலெக்ஷனை வாங்கிட்டு வருவேன். வேலுச்சாமி, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்யறியா? அண்ணா, அதைத்தான் நான் வந்ததுல சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும் கேளுங்க. எனக்கும் வாரத்துக்கு ஒரு லோடு இளநீ தர முடியுமா? கடனா தான்ப்பா கேக்குறேன். என்னண்ணே இப்படி பேசுறீங்க? நீங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, இந்த வாரமே இறக்கிறேன். வேலுச்சாமி, கொஞ்ச நாளைக்கு பணம் முன்ன பின்னதான் வரும், பரவாயில்லையா? என்னன்னு எப்படி கேக்குறீங்க? உங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்க. அட்ரஸ் கொடுங்கண்ணே. இந்தாப்பா, இதுதான்ப்பா நாங்க தங்கி இருக்கிற விலாசம். மறக்காம லோடு அனுப்பிச்சிரு. சரிங்கண்ணே, அனுப்பிச்சு வச்சிருண்ணே. அனுப்பிச்சு வச்சிருவில்ல? அண்ணா, நீங்க தைரியமா போங்க. சரி, நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். நீங்க இந்த சைட்ல போறீங்களா? எங்க போறீங்க? வாங்க, என் வண்டியில விட்டுறேன். கோர்ட்டு பக்கத்துல தானே இருக்கு, நானே போய்க்கிறேன். நம்பூர் காலாறு நடந்து போறேனே, வரட்டுமா? சரி, நீங்க தைரியமா போங்கண்ணே, கவலைப்படாதீங்க. சரி, வரட்டுமாண்ணே? சரி. என்னங்க, உங்க தம்பி பேசினதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா தேனு, அவன் சரியா தான் பேசியிருக்கான்ல. சரியா பேசியிருக்காரா? ஆமா தேனு, எனக்கு தெரியாதது அவன் பேசிட்டு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் பேசுனதெல்லாம் சரின்னு தானே அர்த்தம்? எனக்கு புரியலங்க. தேனு, நான் யோசிக்காதத அவன் யோசிச்சிருக்கான். நான் தேடாத வேலைய அவன் தேடி இருக்கான், அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஏங்க, அத சொல்றதுக்கும் சமய சந்தர்ப்பம் இருக்குல்ல. நாம பணம் கேட்கும் போதா அப்படி சொல்லணும்? இல்ல, அப்பதானே நமக்கு உரைக்கும். மத்த நேரத்துல பேசியிருந்தா நமக்கு கோபம் வந்து நீ யாரா அதை சொல்றதுன்னு சண்டை போட்டிருப்போம். இந்த விஷயத்திலயும் என் தம்பி புத்திசாலியா தான் இருந்திருக்கான், நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். அப்போ அவர் பேசுனது சரின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? அப்புறம் எதுக்குங்க அத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? விடுங்க. தேனு, நான் தப்பா இருந்திருக்கேன்னு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, விடுங்கன்னு சொல்றேன்ல. அவர் கொடுத்த பணத்துல அமருக்கு என்ன வாங்க முடிஞ்சதோ அதை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நீங்க. அதையும் நீங்க வாங்கல. சரி, அந்த பணம் எங்க? அது பத்திரமா இருக்கு. நான் அதை செலவு பண்றதா இல்ல, வெற்றி பேசுற ஞாபகார்த்தமா அதை வச்சுக்க போறேன். என்னங்க நீங்க? அக்கா,
வா லக்ஷ்மி. என்ன நான் வந்த உடனே பேச்சு நிறுத்திட்டீங்க போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. இந்தாங்க, இதுல அமருக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. புடிங்கக்கா. எதுக்கு லக்ஷ்மி இதெல்லாம்? அக்கா, எனக்கு அர்ஜுனும் அமரும் ஒண்ணுதான். இந்தாங்க புடிங்கங்கிற. அக்கா, இனிமே உங்க 2 பேருக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன். சரியா? அப்புறம் வெற்றி கிட்ட கேட்க வேண்டாம். மாமா, காலையில வெற்றி உங்ககிட்ட பேசின முறை சரியில்லைன்னு எனக்கு தெரியும் மாமா. அதுக்காக நீங்க 2 பேரும் வருத்தப்பட வேண்டாம். அவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏமா அவன் பேசுனதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் சம்பாதிக்கிறேன் தான் அவர் அப்படி பேசுறாரு. நான் மட்டும் சம்பாதிக்கலனா அவரால் அப்படியெல்லாம் பேசிருக்க முடியாதுல்ல. அப்ப நான் தானே மன்னிப்பு கேட்கணும். அதானே சரியா இருக்கும். அவன் சொன்னதுல நியாயம் இருக்கு லட்சுமி. அதனால நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. மாமா, நீங்க உங்க தம்பிக்காக பேசுறீங்களோ இல்ல எனக்காக பேசுறீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. வெற்றி பேசுனது தப்புதான். விடுமா, நான் இந்த வீட்டுக்கு பெரியவன். சின்னவங்க 2 பேரும் வேலை செய்யும் போது நான் மட்டும் வீட்டுல இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்னவருக்கு படிப்பு இருக்கு, பக்கபலமா அவருக்கு மாமனார் இருக்காரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. வெற்றிக்கு பணம் சம்பாதிக்கணும்னு குறிக்கோள் இருந்துச்சு. டிரைவர் வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கு போயிட்டாரு. நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் மாமா பக்கத்துலயே நின்னு உங்களுக்கும் அவரை மாதிரியே கௌரவம், மானம், அந்தஸ்துல ஒரு பிடிப்பு வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்க கணக்கு தெரியாம போயிடுச்சு மாமா. ஆமாம்மா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நான் பொள்ளாச்சில இருந்து வரும்போதே இந்த விஷயத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும். அப்படி விட்டுட்டு வந்திருந்தா இன்னைக்கு என் தம்பி வெற்றி கேட்கிற மாதிரி இப்படி ஆயிருக்காதுல. மாமா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் இன்னும் வரல, அவ்வளவுதான். இல்ல லட்சுமி, நேரம் வந்துருச்சு. எப்படியாவது நான் இன்னும் 2-3 நாள்ல வேலையை தேடிக்கிறேன். மாமா, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க மாமா. லக்ஷ்மி, மேல வெற்றி இருக்காரு. நீங்க பேசிட்டு இருந்தா ஏதாவது நினைச்சுக்க போறாரு. நீ போ. அக்கா, மாமா, இனிமே ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும். ஓகே? ஏங்க, அவதான் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாள். அப்படியே உமன் இருக்கீங்க. சரிங்க. அம்மா, அப்பா ஃபோன் பண்ணாரம்மா? சரிம்மா. அத்தை, இன்னும் நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, நான் அப்பவே சொன்னேன்ல. சரிங்க அத்தை, சரிங்க. ஆஹா, இப்படிலாம் சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்க. 2 பாட்டு கேட்டாங்க, சூப்பரா குஷி ஆயிடும். சீக்கிரம் போடு, போடு. அக்கா, நம்ம லட்சுமி அக்கா. அத்தை பாருங்க, நம்ம லக்ஷ்மி அத்தை. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அப்பா, சிறுவரா இருக்கு. லக்ஷ்மியை பாருங்க. பூஜை சிறக்க, பிரார்த்தனை பலிக்க, உங்கள் வீடு மணக்க, சிவகாமி ஊதுபத்திகள் நம்பி வாங்குங்கள், நன்றாய் வாழுங்கள். இந்த சிவகாமி சொன்னா அந்த சாமியே சொன்ன மாதிரி. ஐயோ, லக்ஷ்மி கலக்கிட்டா. ஐயோ, என் கண்ணே பட்டு போல இருக்கு. லட்சுமி அப்படியே சினிமா நடிகை மாதிரியே இருக்கால. அத்தை, நம்ம லக்ஷ்மி முன்னாடியே சினிமா நடிகைகளா தோத்து போயிடுவாளுங்க. என்னமோ அழகா இருக்கா. லட்சுமி இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டு இருப்பா? நல்லா பாடுறா, நல்லா ஆடுறால. அம்மா, அவ பாடுறது இல்லம்மா, பின்னால பாட்டு போடுவாங்க. அதுக்கு இவ வாயசப்பா டான்ஸ் ஆடுவா. அடப்படா, அதுவும் கஷ்டமான வேலை தானே. என்னமோ அத்தை, எனக்கு பிடிச்சது லக்ஷ்மியோட டான்ஸ் தான்.
என்னமோ ஆடுறால. ஆ, ஆமா லட்சுமி எங்க? அக்கா ரூம்ல இருக்காங்க மாமா. அவ நடிச்சது முதல்ல டிவியில வருது. அத பார்க்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? போய் கூப்பிட்டு வா. அத்தை, அக்கா தான் ஷூட்டிங்லயே பாத்திருப்பாங்கல்ல, அவங்க தானே நடிச்சதே. இருந்தாலும் நம்ம வீட்டு டிவியில பாக்குறோம்ல. அத்தை, இத நம்ம மட்டுமா பாக்குறோம்? ஊர் உலகமே அக்காவோட நடிப்பை பார்த்து ரசிச்சிருக்கோம்ல. அக்கா ம், சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்ல லக்ஷ்மி. ஒரு வாய் சாப்பிடலாம்லக்கா. மாமா சாப்பிட்டாரா இல்லையா? இல்ல லக்ஷ்மி, அவருக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டாரு. என்னக்கா அதையும் நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல, நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவர் வர மாட்டேன்ட்டாரு. நீ விடு, நான் அவருக்கு அப்புறமா பாலை காய்ச்சி கொடுக்குறேன், விடு. நீ சாப்பிட்டியாடி? இல்லக்கா. சக்தி சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்டு ஃபோன் பண்ணியா? இல்லக்கா. பாவம், நைட் ஷிஃப்ட் வேலைன்னு சாப்பிடாம கொள்ளாம போய் யாருக்கும் சாப்பிடறதுக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. சரி, அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையா? மத்தியானத்துல இருந்து அத்தை வெளியிலயே வரல, ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. என்னக்கா, போய் கேட்டுட்டு வரலாமாங்க? அத்தை, என்ன அத்தை இப்படி இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இருட்டி போச்சா? ஒண்ணுமே தெரியலம்மா. மாமாவை நினைச்சு அப்படியே உட்காந்துட்டம்மா. அத்தை, மாமா வந்துருவாரு அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா என்னை விட்டு வெளியில எத்தனை தடவை போயிருக்காரு. அப்பெல்லாம் நான் இப்படி இருந்திருக்கேனா? இது வரைக்கும் அவர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாரு. இப்பதான் முறையா வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு விருந்தாளியா போறாரு. அப்ப அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு கவனிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவரோட சொந்த ஊர்லயே பாத்துக்க ஆள் இல்லையே. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? இல்லம்மா, எல்லாம் இருக்கிறப்போ எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இப்பதான் அவர் எதுவுமே இல்லாதவர் ஆயிட்டாரே. அதுதான் அவரு அங்க யார் பார்த்துப்பாங்க? அத்தை, நீங்க அப்படி நினைக்காதீங்க அத்தை. மாமா நம்ம ஊருக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவரை யாருமே அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டாங்க, கண்டுக்காமல போக மாட்டாங்க அத்தை. இல்ல லட்சுமி, கண்டுக்கிறவங்களா இருந்திருந்தா நம்ம வழி இல்லாம நின்னப்பவே அவங்க கை கொடுத்திருப்பாங்கல்ல. அத்தை, அது வேற சூழ்நிலை, இது வேற சூழ்நிலை. அப்ப நமக்கு உதவி தேவைப்பட்டது, அதை செய்யற அளவுக்கு அங்க யாருக்கும் வசதி இல்ல. ஆனா இப்போ மாமாவுக்கு வாங்க சௌக்கியமாங்கிற 2 வார்த்தை தானே வேணும். அத நம்ம ஊரே கொடுக்காத. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, எங்க தங்கினாரு, எப்படி இருக்காரு, எதுவுமே தெரியலையே. அத்தை, மாமாக்கு தேவையான பணம் மாமா கிட்ட இருக்கு. அவரால் அவரை கவனிச்சுக்க முடியும். நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நீங்க முதல்ல வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, வேண்டாம். நீ சாப்பாடு கொண்டு வா. என்னத்த, பசிச்சாலும் பசிக்கலனாலும் கொஞ்சமாவது சாப்பிடணும். நீங்க கவலையோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பசி தெரிய மாட்டேங்குது. இப்படியே நினைச்சிட்டு இருக்காதீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. தயவு செஞ்சு சாப்பிடுங்க அத்தை. கூடானு சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம் லட்சுமி, கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன். வேண்டாம், எனக்கு பசிக்கல. சரி, நான் ஊட்டி விடுறேன். வேண்டாமா அத்தை, பேசாம சாப்பிடுங்க. அட வேண்டாம். சாப்பிடுங்கங்கற. அத்தை, நீங்க சாப்பிடலன்னா நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். ஐயோ, ஏம்மா, நீங்க யாருமே இன்னும் சாப்பிடலையா? ஏன்? நீங்க சாப்பிடாம எப்படி நாங்க சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம்.
எனக்கு எல்லாருமே மருமகளுங்க தான் நினைச்சேன். ஆனா நீங்க என் பொண்ணுங்கம்மா. நீங்க 3 பேருமே என் பொண்ணுங்க. இன்னி வரைக்கும் கரெக்ட் பண்ணாம இருப்பாரு நினைக்கிற? தெரியலையே. இதை எப்பவோ முடிச்சிருப்பாருடா. அவ சரியாவே நடிக்கலண்ணா. ஆனா ஓகே ஓகே. தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் எத்தனை ஆட்ல இந்த மாதிரி கரெக்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். வெற்றி, என்ன பண்ணிருக்கீங்க? என்னது இது? இப்படி ஸ்மோக் பண்ணிருக்கீங்க? பாத்ரூம்ல தானே, ரூம்ல இல்ல. எங்கேயுமே இருக்க கூடாது. இது வீடுங்க. எதுக்கு இப்படி இந்த பழக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இவ்வளவு பிடிச்சிருக்கீங்க. அடிக்ட் ஆயிட்டீங்களா என்ன? ஏதாவது விஷயத்த மறக்க ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி எந்த விஷயத்த மறக்கிறதுக்காக இதை கத்துக்கிட்டீங்க? வேற எதை? நம்ம குடும்பத்துல நடக்கிற மாற்றத்தை. மாற்றத்துக்காக நம்ம மாறிதான் ஆகணுமா? அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டாலே போதும். அதுக்காக குணத்தை மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. ப்ளீஸ் வெற்றி, தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை விடுறீங்களா ப்ளீஸ்? விட்டுறேன். வெற்றி, கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்ன பிக்கப் பண்ண வந்தீங்களே, திடீர்னு எங்க போனீங்க காணோம்? எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதையே கேளு. அது நான் மறுபடியும் வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். எங்க போனீங்க? அங்க என்னால இருக்க முடியல. ஏன், என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சவாரி வந்துச்சு, போனேன், திரும்பி வர முடியல. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏன் லக்ஷ்மி, அந்த டைரக்டர் என்ன உன்னை தொட்டு தொட்டு பேசுறாரு? அவர் எப்பவுமே அப்படிதானா? நீங்க தான் பாத்தீங்கல்ல, அவர் எப்பவுமே அப்படிதான். அது ஒவ்வொருத்தரோட பழக்கங்க. அது மட்டும் இல்ல, அவரை நடிகைங்க கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாராமே. அது எப்படி எனக்கு தெரியும்? நம்ம கிட்ட அவர் டீசெண்டா இருக்காரா, நமக்கு அது போதும். அதெல்லாம் உண்மைதான். அவரு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாமே. மத்தவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா, போயா நீயும் உன் ஷூட்டிங் ஒன்று தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதான். ஆமாமா, நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா வேலைக்கு ஆகாதான். ஏன் வெற்றி, உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கா? ஐயோ, ஏன் அப்படி கேக்குற? திடீர்னு அந்த டைரக்டர் பத்தி இவ்ளோ கேக்குறீங்க? அவர் ஒரு மாதிரின்னு நான் கேள்விப்பட்டேன், அதான் உன்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுக்குதான் இந்த விளம்பரம்லாம் நமக்கு தேவையில்லை, நான் முதலே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் பரவாயில்ல பண்ணீங்க. இது பாருங்க, இப்போ ஒண்ணும் கேட்டு போயிடல. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா சொல்லுங்க. இது தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலையை தேடிக்கலாம். என்ன நீ? நான் அப்படி கேள்விப்பட்டேன், உனக்கு அந்த நியூஸ் வந்துச்சான்னு கேட்டேன். மத்தபடி எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. மாமா இருக்காரு போல இருக்கே. அப்ப நான் நடிக்கட்டுமா? அங்க போனா என்ன தொட்டெல்லாம் பேசுவாங்களே, பரவாயில்லையா? அதான் இந்த தொழில இதெல்லாம் சகஜம்னு சொன்னேன்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை.
பாரு லக்ஷ்மி, அந்த மாதிரி கேரக்டர் நாம இல்ல. நம்மள மீறி எந்த தப்பும் நடந்துராது. எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. சரியா? எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன்.